புதுக்கோட்டை மாவட்டம் கூத்தாடி வயல் கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் காலனியில் தொகுப்பு வீடுகள் கட்டும் பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்களின் குற்றச்சாட்டை இந்த தொகுப்பில் காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் ரத்தனக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கூத்தாடி வயல் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்தும் தூய்மை பணி செய்தும் பிழைப்பை நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் தமிழ்நாடு அரசால் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அரசு கட்டி கொடுத்த வீட்டின் சுற்றுச்சுவர் சேதமடைந்து மேற்கூரை இடிந்து வசிக்க முடியாத அளவில் வீடுகளின் நிலைமை மாறியது. பழைய பழுதடைந்த வீடுகளை அகற்றி புதிய வீடுகள் கட்டித்தர கோரி நரிக்குறவர் இன மக்கள் சாலை மறியல் உட்பட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதன் விளைவாக தமிழ்நாடு அரசு சார்பாக தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு நபருக்கு 2,70,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கு பணிகள் துவங்கப்பட்டன. மேலும் 3 மாத காலத்திற்குள் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் கோரப்பட்டது. இதனை நம்பி தாங்கள் குடியிருந்த வீடுகளை இடித்து அதே இடத்தில் புதிய வீடுகளை கட்டித் தருவதற்கு கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்த பழைய வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தி அஸ்திபாரம் அமைக்க குழி தோண்டப்பட்டது. ஆனால் அதன் பின் 2 மாதமாகியும் இதுவரை அடுத்த கட்ட பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. தற்போது இருப்பதற்கு இடம் இல்லாமல் மரத்தடியிலும் வெட்ட வெளியிலும் பிளாஸ்டிக் பைகளை போட்டும் தென்னங்கீற்றுகள் மற்றும் ஆஸ்பெட்டா ஷீட்டுகளை வைத்தும் தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொண்டு சாலை ஓரம் சமைத்துக் கொண்டும் வீதிகளில் படுத்துக்கொண்டும் வாழ்க்கை நடத்தி வருவதாக வேதனையுடன் கூறுகின்றனர் அப்பகுதி நரிக்குறவு மக்கள். சார் வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்க, வீடு ஒடிச்சு விட்டாங்க. கட்டி ஒடிச்சு விட்டு 3 மாதம் 1 மாதம் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் தண்ணியில் மழையிலையும் நெளிஞ்சு பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பட்னியாக கிடக்கிறோம். நாங்கள் உங்களை நம்பி தான் கிடக்கிறோம். படித்தாங்க வீடு, அது வீட்டு கட்டி கொடுக்காம அப்போ நாங்களாம் எங்கே போய் தங்குறது? இருக்கிற இடம் இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், சோறு தண்ணி ஆக்கி சாப்பிட இடம் இல்லாமல், பிள்ளைங்குட்டியில் இப்போ இங்கிட்டு போகிறது இங்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியாமல், கரண்ட் வசதி இல்லாமல், ஒன்றும் போக்குவரத்து இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறோம். ஒரு அதிகாரி கூட, ஒரு டீ பானி கூட, ஒரு சோறு தண்ணி கூட, ஒரு ஆதரவு பார்க்கறது எந்த மக்களும் வரல, எந்த அதிகாரியும் வரல. அவ்வப்போது கனமழை பெய்து வருவதால் தங்க இடமின்றி மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே மாவட்ட அதிகாரிகள் இப்பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு அனைத்து தொகுப்பு வீடுகளையும் விரைந்து கட்டி பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்னதாக தங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நரிக்குறவர் இன மக்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாசத்துல எங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா நாள் இழுத்துக்கிட்டே கிடக்கு. இப்போ மழை மாசம் வந்துருச்சு. நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போய் இருக்கிறது சார்? வீடு வாசல் எல்லாமே எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லை சார், எல்லா வீடு ஒடிச்சிட்டாங்க. 3-4 மாசம் கட்டி முடிச்சாதான், கட்டி முடிக்கலான்னு சார். நாங்கள் புள்ள குடி தூக்கி போயில சத்து போய் ரோட்ல போய் படுத்துறோம், பட்டிக்கோட்டை ரோட்ல போய் படுத்துறோம் சார். அது என்ன முடிவு பண்ண போறீங்க சார்? நீங்க கட்டி முடிக்கலாம். இது குறித்து நமது செய்தியாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணனிடம் வினவிய போது, இண்டிவிஜுவலா ஒரு கான்ட்ராக்ட்காரர் அவங்க பிடிச்சதுனால அவர் பார்த்து ரேட் பண்றாரோ இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சார்? இல்ல வேற அதுதான் எங்களுக்கு பணம் கொடுக்கணும். இன்னும் கிராண்ட் வேற ரிலீஸ் ஆகல, அந்த இதுக்கு ரெடியா இருக்கு. திங்கக்கிழமை கண்டிப்பா வந்துருங்கிறாங்க. ஓகே சார், வந்துருச்சுன்னா நாங்க போட்டு அதுக்குள்ள ரெடி பண்ணி செங்கல் இறக்கிறாங்க. அது இல்லாம மணமேல் வந்து நேற்று ஒரு புது இந்த குழி வெட்டி அது பண்ணாம இருந்தாங்கல்ல, அதுக்கு வேற ஆளை பிடிச்சிருக்கேன். வேலை இனிமேல் தொடர்ந்து பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஓகே பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சிடுவோம். அதுக்கு இப்ப இடத்துக்கு நாங்க ரெடி பண்ணிட்டோம் அவங்களுக்கு. சரி சார், சரி. அது வரைக்கும் 2 அவங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அங்கிட்டு இது ஸ்கூல்ல 12 கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க தைக்கலாம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.